ஆர்எஸ்எஸ் பிஜேபி அமைப்புகள் அங்கே என்ன நோக்கத்துக்காக கூடுறாங்கிறத நாங்கள் அப்பட்டா மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். நீங்கள் நயினார் நாகேந்திரன் வந்து பிஜேபியோட தலைவராக வந்தது காரணம் என்னங்கிறீங்க? தென் மாவட்டத்தில் முக்குலத்தோர்கள், குறிப்பாக முக்குலத்தோர்கள் ஜாதி ஓட்டை கையகப்படுத்தணும் அப்படின்னா, ஏன்னா மேற்கு மாவட்டங்களில் 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அதிக வாக்கு சதவீதத்தை சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்தாங்க. சரி, தென் தமிழகத்தை பிடிக்க முடியல அவங்களால. இப்போ தென் தமிழ்நாட்டை பிஜேபி வச்சு கையகப்படுத்தணும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரி வாக்கு செய்து கூட்டணி நோக்கத்துக்கு தான் இந்த மாதிரி அரசியல் அஜெண்டாவோட நீங்கள் இந்த 3 அமைச்சர்களுக்கு போகணும். முன்னாள் அமைச்சர்கள் புரியுங்களா? திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, திராவிட பாரம்பரியத்தை வந்தவங்க, குறிப்பாக புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து மோடியா லேடியான்னு கேட்டவங்க. அப்படி வழி வந்தவங்க இந்த மாநாட்டில் போய் உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்? சரண்டர் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு திராவிட இயக்கத்தை, திராவிட பாரம்பரியத்தை அந்த மேடையில் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. சரி, அதை ஏற்றுக்கிட்டு எப்படி நீங்கள் மேடையில் உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு மைக் கொடுக்கணும், நீங்கள் பேசணும், மேடைக்கு போகணும். செல்லூர் ராஜா இருக்கட்டும், அமைச்சர் ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், கடம்பூர் ராஜா இருக்கட்டும், 3 முன்னாள் அமைச்சர்களுக்கும் மைக் கொடுத்தாங்களா? இல்லை. ஏன் கொடுக்கல? அப்புறம் நீங்கள் மாநாட்டுக்கு போகிறீங்க. சாமானியன் ஒரு தொண்டன் அதிமுகவில் அவன் வீட்டு இல்லை நிகழ்ச்சிக்கு நீங்கள் போவீங்களா? இவ்வளோ போய் உட்காருவீங்களா? ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்துருக்கீங்களா? அந்த மாதிரி சாமானிய ஒரு அதிமுக தொண்டன் செத்த இறந்த வீட்டுக்கு நீங்கள் போவீங்களா? அவனுக்கு இல்லை நிகழ்ச்சிக்கு போவீங்களா? இவ்வளோ உட்காந்துருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு யார் இந்த செயல்திட்டத்தை கொடுக்குறது? ஒன்று. 2வது விஷயம் வந்துட்டு, மேற்கு மாவட்டங்களும் வட மாவட்டங்களில் குறிப்பாக பெரும் முதலாளிகள், மார்வாடிகள், பெரும் முதலாளிகள் பணம் கொடுத்து கூட்டம் தான். இது மக்கள் கூட்டமே கிடையாது, இது பிஜேபி நிர்வாகிகள் கூட்டம். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.